ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவர்ஃபுல் லேர்னிங். இந்த வீடியோவில் C++ உடைய ரோட் மேப் பிகினர்லேருந்து எப்படி அட்வான்ஸ் லெவல் வரையும் படிக்கலாம், ஃப்ரீ கோர்சஸ், ஜாப் ரோல், ஆவரேஜ் சேலரி அந்த மாதிரி இருக்க ப்ராஜெக்ட் எப்படி நீங்கள் அப்ஸ்கில் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். நம்மளுடைய சப்போர்ட்டர் பார்த்தீங்கன்னா C++ வித் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் ரோட் மேப்போட போடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ரோட் மேப் பார்த்துடலாம். வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன், நம்ம இதில் நிறைய இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் கவர் பண்ண போகிறோம். ஸோ ஒன் பை ஒன் எக்ஸ்பிளைன் பண்ணி ஃபோன் ஸ்பீட் பண்ணுறதை விட நான் உங்களுக்கு கான்செப்ட் ஓவர்வியூ கொடுத்துட்றேன். நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு அதுபடி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கெட்டிங் ஸ்டார்டட் வித் C++ பேசிக். இதோடைய டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 2 வீக்ஸ்ன்னு நான் வந்துட்டு ஸ்கெடியூல் பண்ணியிருக்கேன். உங்களுடைய லேர்னிங் ஸ்பீடு பொறுத்து இது வேரி ஆகும். அதுக்கு நீங்கள் என்ன வந்துட்டு செட்டப் பண்ணுங்கிறத கொடுத்துருக்கேன். IDE நீங்கள் கோடிங் பண்ணுறதுக்கு விஷுவல் ஸ்டுடியோ கோட், அப்படி இல்லாட்டி உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ C++ ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அந்த ஒரு ஐடியை எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு பேசிக் கமெண்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் படிச்சுக்கலாம், கம்பைல் பண்ணுறதுக்கும் ரன் பண்ணுறதுக்கும். கீ கான்செப்ட் என்னலாங்கிறத நான் உங்களுக்கு ஹைட் பண்ணி கொடுத்துருக்கேன். நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, இல்லாட்டி ஒரு பென் அண்ட் பேப்பர்லையோ உங்கள் லேப்டாப்பில் ஸ்டிக்கி நோட்ஸ்லையோ எதுனாலும் சரி நீங்கள் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் நம்ம நிறைய டாபிக் கவர் பண்ணுறதுனால ஒன் பை ஒன் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வீடியோ டியூரேஷன் ஹை ஆயிரும். ப்ராக்டிக்கல் டாஸ்க்னு பார்க்கும்போது சிம்பிளாக ஒரு ப்ரோக்ராம் ஹலோ வேர்ல்ட் எப்படி பிரிண்ட் பண்ணலாம், சிம்பிள் கேல்குலேட்டர், அடிஷன், சப்ட்ராக்ஷன், டிவிஷன் இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். செகண்ட் இது முடிச்சக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர். இதுக்கு வந்துட்டு மேக்ஸிமம் 2 வீக்ஸ் நீங்கள் டைம் எடுத்துக்கலாம். பட் அகைன் இது உங்களுடைய லேர்னிங் ஸ்பீட் பொறுத்து டியூரேஷன் வேரி ஆகும். இதில் நீங்கள் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் இஃப், எல்ஸ், ஸ்விட்ச் இதெல்லாம் நீங்கள் படிக்கலாம். அப்புறம் லூப்ஸில் பார்க்கும்போது ஃபார், வைல், டூ வைல், பிரேக், கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் நீங்கள் கவர் பண்ணிடலாம். ப்ராக்டிக்கல் டாஸ்க்னு பார்க்கும்போது பிரைம் நம்பர் அப் டு n, அதாவது யூசர் கிட்ட இருந்து n வந்துட்டு நீங்க இன்புட்டா வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாம நம்பர் கெஸிங் கேம் இந்த மாதிரி நீங்க ப்ராக்டிக்கலா பண்ணி பார்க்கலாம். தேர்ட் ஒன் வந்துட்டு இது முடிச்சக்கப்புறம் தேர்ட் ஸ்டெப் வந்துட்டு லேர்ன் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் மாடுலர் ப்ரோக்ராமிங். இதுக்கு மேக்ஸிமம் 2 வீக்ஸுங்கிற டைம் ஃப்ரேம் நான் கொடுத்துருக்கேன். கீ டாபிக்ஸ்ன்னு பார்க்கும்போது எப்படி ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணி கால் பண்ணலாம், ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட் என்ன, பாஸ் பை வேல்யூ, பாஸ் பை ரெஃபரன்ஸ் இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் C++ல. அப்புறம் ரிகர்ஷன் ப்ராக்டிக்கல் டாஸ்க்னு பார்க்கும்போது நீங்கள் ஃபேக்டோரியல் ஆஃப் தி நம்பர் ரிகர்ஷன் மூலயமா கண்டுபிடிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் GCD இதுவும் நீங்கள் பார்க்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் ஆல்ரெடி உங்களுக்கு நெட்டில் அவைலபிளாக இருக்குது. கூகுளில் இந்த ப்ரோக்ராமை டைப் பண்ணாவே உங்களுக்கு நிறைய சொல்யூஷன் இருக்கும், அங்கேருந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். இல்லை ஃபர்ஸ்ட் நீங்களே ஒரு ப்ரோக்ராம் போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்சர் செக் பண்ணுறதுக்கு அந்த கூகுளில் இருக்கிறத ரெஃபர் பண்ணிக்கலாம். அது முடிச்சக்கப்புறம் ஃபோர்த் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா அரேஸ் அண்ட் ஸ்ட்ரிங்ஸை வந்துட்டு நீங்கள் கற்றுக்கிறது. கீ டாபிக்னு பார்க்கும்போது 1 டைமென்ஷனல் அரேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க, அப்படியே படிப்படியாக மல்டி டைமென்ஷனல் அரேக்குள்ளே போங்க. அப்புறம் ஸ்ட்ரிங் மேனிப்புலேஷன் இருக்கு, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது, எதில் ஸ்டார்ட் ஆகுது எதில் எண்ட் ஆகுதுன்னு பார்க்கறதுலாம். காமன் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன், ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரிங் லென்த், ஸ்ட்ரிங் கன்காட்டினேட்டர், கம்பேரிசன் இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். ப்ராக்டிக்கல் டாஸ்க் வந்துட்டு எந்த ஒரு லைப்ரரி ஃபங்க்ஷன் இல்லாமல் எப்படி ஒரு ஸ்ட்ரிங்கை நீங்கள் ரிவர்ஸ் பண்ணலாம். அப்புறம் மேட்ரிக்ஸ் அடிஷன் ப்ரோக்ராம். இன்கேஸ் உங்களுடைய காலேஜில் C++ ஒன் ஆஃப் தி சிலபஸஸாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களோட காலேஜில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. இன்கேஸ் உங்கள் காலேஜில் C++ன்னு சொல்லி ஒரு தனியாகவே ஒரு சாப்டர் இருக்குது, சப்ஜெக்ட் இருக்குன்னு சொன்னால் அதை படித்தாவே போதும், நீங்கள் C++ல பார்த்தீங்கன்னா தரவாயிடலாம். சோர்சஸ்ன்னு பார்க்கும்போது யூடியூப்ல பார்த்தீங்கன்னா பை அப்னா காலேஜ்னு ஒரு சேனல் இருக்குது, நீங்கள் வேணா அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் OOP, ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். இது 5th ஸ்டெப்பு, மேக்ஸிமம் 1 மந்த்னு வச்சுக்கலாம். இதில் நீங்கள் கிளாஸ், ஆப்ஜெக்ட், கன்ஸ்ட்ரக்டர், டிஸ்ட்ரக்டர், இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்பிசம், என்கேப்சுலேஷன், ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் இதெல்லாம் நீங்கள் படிப்பீங்க. ஊப்ஸ் கான்செப்ட் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இதெல்லாம் கற்று வச்சுக்கோங்க. இது போகவே இன்னும் நிறைய கான்செப்ட் இருக்குது, லைக் அப்ஸ்ட்ராக்ஷன்ஸ் இதெல்லாமே கூட இருக்குது. இதெல்லாம் படிச்சிட்டிங்கன்னா ஜாவா படிக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ப்ராக்டிக்கல் டாஸ்க்னு பார்க்கும்போது எம்ப்ளாயி ஐடி, நேம், ஐடி, சேலரி வச்சு நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணலான்னு, அப்புறம் வந்துட்டு மெத்தட் லோடிங், இன்ஹெரிட்டன்ஸ் வச்சு நீங்கள் எப்படி பண்ணலாங்கிறது ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் ப்ரோக்ராம். 100% ஷுர் இது எல்லாமே உங்களுடைய இன்கேஸ் C++ சப்ஜெக்ட் உங்களுக்கு காலேஜில் இருந்துச்சுன்னா லேப் ப்ரோக்ராமாக இதில் வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு 6 டாஸ்க் ஆச்சு நான் இப்போ சஜஸ்ட் பண்ணதுலலாம் உங்களுக்கு வந்திருக்கும். 6th ஸ்டெப் பார்த்தீங்கன்னா லேர்ன் பாயிண்டர் அண்ட் டைனமிக் மெமரி அலோகேஷன். 2 வீக்ஸ் கொடுத்துருக்காங்க. கீ டாபிக்ஸ் என்னெல்லாம் நீங்கள் படிக்கலாங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பாயிண்டருடைய பேசிக், அரித்மெட்டிக், நியூ, டிலீட், கீவேர்ட். ப்ராக்டிக்கல் டாஸ்கில் நீங்கள் என்ன பண்ணலாம், பாயிண்டர் வச்சு 2 நம்பர் எப்படி ஸ்வாப் பண்ணலாம், டைனமிக் அரே, நியூ அண்ட் டிலீட் வச்சு இப்படி பண்ணலான்னு. ரிசோர்ஸ்னு பார்க்கும்போது கிக்ஸ் ஃபார் கிக்ஸை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். 7th ஒன் பார்த்தீங்கன்னா ஃபைல் ஹேண்ட்லிங். இதுக்கு ஒரு 1 வீக் வச்சுக்கோங்க. கீ டாபிக்ஸ் என்னங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. இன்புட், அவுட்புட் ஸ்ட்ரீம், ரீடிங் அண்ட் ரைட்டிங் ஃபைல் மோட் என்னங்கிறத. அப்புறம் எப்படி நம்ம வந்துட்டு ஸ்டூடெண்ட் ரெக்கார்டை ஒரு ஃபைலில் ஸ்டோர் பண்ணி ரிட்ரைவ் பண்ணலாம்,
ஒரு லாக் சிஸ்டம் யூசர் இன்புட் கிட்ட வாங்கி எப்படி ஃபைல்ல போடலாங்கிற மாதிரி. 8th ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட் லைப்ரரி. மேக்ஸிமம் வந்துட்டு 3 வீக்ஸ். இதில் நீங்கள் வெக்டார் லிஸ்ட், டிக்யூ, மேப், செட்ஸ், இட்ரேட்டர்ஸ், அல்காரிதம்ஸ் இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். ப்ராக்டிக்கல் டாஸ்க் மட்டும் என்னங்கிறது கொடுத்துருக்கேன். ஸ்டூடெண்ட் நேம் பார்த்தீங்கன்னா வெக்டர் யூஸ் பண்ணி சார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் மேப் பண்ணுறது ஃப்ரீக்வன்சி ஆஃப் நம்பரை. 9th ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராஜெக்ட்ஸ் பில்ட் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு உங்களுடைய டிபெண்டன்சி நாலேஜ் பொறுத்து. பிகினர் ப்ராஜெக்ட்னு பார்க்கும்போது லைப்ரரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கர். இன்டர்மீடியட்னு பார்க்கும்போது டிக்டாக்டோ கேம் வித் ஏஐ வச்சு நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். சிபியூ ஸ்கெடியூலிங் சிமுலேட்டர். 10th டாஸ்க் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு டாபிக் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்மார்ட் பாயிண்டர், மல்டி த்ரெட்டிங், டிசைன் பேட்டர்ன் இதெல்லாம். 11th ஒன் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கம்ப்ளீட்டாக படிச்சு முடிச்சிட்டிங்க, நீங்கள் கான்ஃபிடென்ட் ஆயிட்டீங்க அட்வான்ஸ் லெவல் வரையும்னா அதுக்கப்புறம் நீங்கள் டிஎஸ்ஏ காம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங்லாம் ப்ரிப்பேர் பண்ணலாம். அப்புறம் புதுசாக ஒரு டொமைன் அன்ரியல் இன்ஜின், இந்த கேம் டெவலப்மெண்ட்ல C++ நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் சிஸ்டம் ப்ரோக்ராமிங்லையும் நீங்கள் பார்க்கலாம். சர்டிஃபிகேஷன் பார்க்கும்போது இங்கே கொடுத்துருக்கிற C++ இன்ஸ்டியூட் சர்டிஃபைட் அசோசியேட் ப்ரோக்ராமருக்கான சர்டிஃபிகேஷன் நீங்கள் எடுக்கலாம். அப்புறம் மைக்ரோசாஃப்டோடைய சர்டிஃபிகேஷன்ஸும் எடுத்துக்கலாம். இதே மாதிரி நிறைய சிஎஸ் ஒரு ஐடி ரிலேட்டடாக ஃப்ரீ கோர்சஸ் அண்ட் ரோட் மேப் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். செப்பரேட் ஒரு பிளேலிஸ்ட் நான் என்னோட சேனலை கிரியேட் பண்ணியிருக்கேன், வேணா செக் பண்ணி பாருங்க. கோர்சஸ்ன்னு பார்க்கும்போது ஃப்ரீ டியூட்டோரியல் இன் யூடியூப்ல அவைலபிளா இருக்கிறத பார்க்கலாம். ஆல்ரெடி ஃப்ரீ சர்டிஃபிகேஷனோட வீடியோ நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஃப்ரீ சர்டிஃபிகேஷனோட லிங்க் வேணா கமெண்ட்ல கேளுங்க. ஸோ இதில் நீங்கள் வந்துட்டு பை அப்னா காலேஜ்னு ஒரு சேனல் இருக்கு, பிளேலிஸ்டோட நேம் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு கூகுள் லென்ஸ் மூலியமா இந்த லிங்க்கை நீங்கள் ஸ்கேன் பண்ணி கூட டேரெக்டாக பார்க்கலாம். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் வித் மோஷ். இது வந்துட்டு சேனல் பேரு. வீடியோ டைட்டில் பார்த்தீங்கன்னா C++ tutorial for beginners, learn C++ in 1 hour. இது நீங்கள் டைப் பண்ணாவே வந்துடும். தேர்ட் சேனல் பார்த்தீங்கன்னா freecodecamp.org. அதில் பார்த்தீங்கன்னா C++ tutorial டைப் பண்ணாவே இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு சஜஸ்ட் ஆயிரும். இதே தமிழ்லன்னு பார்க்கும்போது உங்களுக்கு டியூட்டர் ஜோய் ஸ்டான்லின்னு ஒரு சேனல் இருக்கு. அதில் வீடியோ டைட்டில் என்னங்கிறத கொடுத்துருக்கேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு உங்கள் ஃப்ரீ டைம்ல நீங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் என்னங்கிறத சர்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் CS in தமிழ் இருக்கு. அதில் பிரிண்ட் கம்ப்ளீட் பிளேலிஸ்டே கொடுத்துருக்காங்க. பவர்ஃபுல் லேர்னிங் சேனல் என்னுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு C++ அண்ட் C பேசிக் டியூட்டோரியல் புரியுற மாதிரி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இதுதான் அந்த பிளேலிஸ்ட்டு, வேணா செக் பண்ணி பாருங்க. இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வேணா இந்த லிங்கை நீங்கள் கூகுள் லென்ஸ் மூலியமா ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஃபியூச்சர் ஸ்கோப்னு பார்க்கும்போது மேஜர் உங்களுக்கு சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன், கேம் டெவலப்மெண்ட், சிஸ்டம் ப்ரோக்ராமிங்லலாம் இது நிறைய யூஸ் பண்ணுறாங்க. இண்டஸ்ட்ரி டிமாண்ட்னு பார்க்கும்போது ஃபினான்ஸ், எம்பெடட் சிஸ்டம்ல நிறையவே டிமாண்ட் இருக்கு. அதுக்கப்புறம் ஹை பர்ஃபார்மன்ஸ் கம்ப்யூட்டிங்ல இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இவால்விங் லைப்ரரிஸ்னு பார்க்கும்போது ஒவ்வொரு மாடர்ன் லைப்ரரி அப்டேட் ஆக வெர்ஷன் அப்டேட் ஆக உங்களுக்கு நிறைய ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் லைப்ரரிஸ்லாம் கொடுப்பாங்க. அதை நீங்க தான் பிளாக்ஸ் மூலியமா, டெக்னிக்கல் கைட்ஸ் மூலியமாவா பார்த்து அப்கிரேட் பண்ணணும். அப்புறம் AIML இன்டெகிரேஷனும் இருக்கு. லைக் டென்சர்ஃப்ளோ, பைடார்ச் இந்த மாதிரி லைப்ரரிஸ் கூட C++ பேக்எண்டா வச்சு ஹை ஸ்பீட் கம்ப்யூட்டேஷனுக்கு யூஸ் பண்றாங்க. உங்களுக்கு ஆஃப்லைன்ல கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க, கரியர் கைடன்ஸோடனா GV அகாடமியை காண்டாக்ட் பண்ணுங்க. கம்ப்ளீட் கோர்ஸ் டீடைல்ஸ் வித் ஃப்ரீ ஸ்ட்ரக்சரோட ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோக்கான லிங்க் வேணா கமெண்ட்ல கேளுங்க. ஃப்ரீ கோர்சஸ் வந்துட்டு நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணது நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். சர்டிஃபிகேட்டோட வேணும்னு சொன்னீங்கன்னா கமெண்ட்ல கேளுங்க, அந்த வீடியோக்கான லிங்க் கொடுக்குறேன். இப்போ வந்துட்டு ஜாப் எவ்வளோ ஆவரேஜ் சேலரி இருக்குங்கிறத கிளியராக கொடுத்துருக்கேன். இதை வேணா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. சாஃப்ட்வேர் இன்ஜினியர், கேம் டெவலப்பர், சிஸ்டம் ப்ரோக்ராமர், எம்பெடட் சிஸ்டம், குவான்டிடேட்டிவ் அனலிஸ்ட், டெவாப்ஸ் இன்ஜினியர் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டொமைன் வேரி ஆகும். நீங்கள் ஜாயின் பண்ணுற கம்பெனி பொறுத்து சேலரியும் வேரி ஆகும். இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் சப்போர்ட் பண்ண நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கீழே தேங்க்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அது மூலியமா நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம். டிப்ஸ்ன்னு பார்க்கும்போது ஃபண்டமெண்டல்ஸை ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. சிண்டெக்ஸ், பாயிண்டர்ஸ், அதுக்கப்புறம் மெமரி மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் நான் உங்களுக்கு ரோட் மேப்ல கவர் பண்ணிட்டேன். அதே மாதிரி STL இதுவுமே ரோட் மேப்ல உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ரியல் வேர்ல்டு ப்ராப்ளம்லாம் நீங்க வந்துட்டு ஹேக்கர் ரேங்க் மூலியமா, லீட் கோட் மூலியமா, கீக்ஸ்லாம் நீங்க ரெஃபர் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் நீங்க அட்வான்ஸ் டாபிக் போகலாம். மல்டி த்ரெட்டிங், ஓப்ஸ், ஃபைல் ஹேண்ட்லிங் இதெல்லாம் ரோட் மேப்லையும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அப்புறம் கோட் ஆப்டிமைசேஷன் வந்துட்டு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இதே நீங்க வந்துட்டு C++ ப்ராஜெக்ட் ரெபாசிட்டரி வச்சு நீங்க ப்ராக்டிஸ் பண்ண நினைச்சீங்கன்னா ஓப்பன் சோர்ஸ் ஃப்ரீ ப்ராஜெக்ட் வித் கோட் வந்துட்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. நீங்க என்னென்ன டாபிக்ல ப்ராக்டிஸ் பண்ணலான்னு பாத்தீங்கன்னா லைப்ரரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், இதுதான் அந்த ரெபாசிட்டரிக்கான URL, என்ன காப்பி பண்ணிக்கோங்க, இல்லை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா மினி கேம் இன்ஜின், இது வந்துட்டு கேம் டெவலப்மெண்ட் டாபிக்ல வரும். தேர்ட் ஒன் CPU ஸ்கெடியூலிங் சிமுலேட்டர். ஃபோர்த் ஒன் பேசிக் நியூரல் நெட்வொர்க் இம்ப்ளிமெண்டேஷன். இதெல்லாம் அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க நோட் பண்ணிக்கோங்க. கூகுள் லென்ஸ் வந்துட்டு உங்க போன்ல வச்சுக்கிட்டா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஏன்னா ஜஸ்ட் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கூகுள் லென்ஸ் மூலியமா ஓப்பன் பண்ணியே இது உடனே ஸ்கேன் ஆயிரும். நீங்க டைரக்டா அந்த லிங்க்ல போய் பார்க்கலாம்.
ஃபிஃப்த் ஒன் வந்துட்டு சஜஸ்டட் சி பிளஸ் பிளஸ் டைட்டில் டு ப்ராக்டிஸ்னு பார்க்கும்போது எம்ப்ளாயி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இது இன்கேஸ் நீங்கள் காலேஜ் படிக்கிறீங்கன்னா இது லேப் ப்ரோக்ராமில் வரும். அப்புறம் செஸ் கேம் அப்ளிகேஷன், இதெல்லாம் நீங்கள் ரூல்ஸ் போட்டு ஏஐ காம்பனண்ட் வச்சு கிராஃபிக்கல் இன்டர்ஃபேஸ் மூலியமா பண்ணலாம். நெக்ஸ்ட் எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கர், இது வந்துட்டு யூஐ யூஎக்ஸ்ல கொஞ்சம் நல்லா பண்ணி ஃபினான்ஸ் ரிலேட்டடாக வரும். வெதர் ஃபோர்காஸ்ட் ஆப், இதுவுமே வந்துட்டு டேட்டா அனாலிசிஸ் ஏபிஐ ஃபெச் பண்ணுறதெல்லாம் வரும். அதுக்கப்புறம் எங்க சி பிளஸ் பிளஸ் ப்ரைமரியாக யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ப்ரோக்ராமிங், கேம் டெவலப்மெண்ட், ஹை பர்ஃபார்மன்ஸ் அப்ளிகேஷன், எம்பெடட் சிஸ்டம், டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட். திஸ் சஜஷன்ஸ்ன்னு பார்க்கும்போது ஒரு அட்வான்ஸ்டு கான்செப்ட் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ரோட் மேப்ல இருக்கிறதையும் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் லைப்ரரி ஃப்ரேம் ஒர்க்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி இந்த கைட் டெவலப்மெண்ட், ஸ்மார்ட் பாயிண்டர்ஸ்லாம் பார்க்கலாம். அப்புறம் காம்ப்ளிமெண்டரி லாங்குவேஜஸ், ஏஐஎம்எல் கூட படிக்கிறதுக்காக பைத்தன் நீங்கள் ஆட்டோமேஷன் பண்ணுறதுக்கு பார்க்கலாம், பேக் எண்ட்காகவும் பார்க்கலாம். அப்புறம் உங்கள் ப்ராஜெக்ட்டை கிட் ஹப் மூலியமாக நீங்கள் ஹோஸ்ட் பண்ணி ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணிக்கோங்க. போர்ட்ஃபோலியோனா என்னன்னு தெரியும், அதுக்கான வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் சர்டிஃபிகேஷன்லாம் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேஷன் வச்சா ரெஸ்யூமேலையும் உங்களுக்கு கொஞ்சம் நல்ல இம்பாக்ட் இருக்கும். இந்த வீடியோ மாதிரி உங்களுக்கு வேற ஏதாச்சும் ஒரு டாபிக்ல வேணா கமெண்ட்ல கேளுங்க.